கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட விபத்து. பெசன்ட் நகரில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போவதற்காக பெசன்ட் அவென்யூவில் இளங்கோ பைக்கை ஓடிக்கவும், எதிரில் ராங் சைடில் வந்த ஆட்டோ ஒன்று மோதுவது போல வரவும், இளங்கோ நிலை தடுமாறி மீடியனில் பைக்கை மோதவும், மங்கை அப்படியே பைக்கின் பின்னாலிலிருந்து தூக்கி எறியப்பட்டாள். ஆட்டோவை சிலர் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். இளங்கோ நேராய் அவனை நோக்கி வந்தான். பின்னாலிலிருந்து, சார் சார், உங்க மனைவி என்று கத்துவது காதில் விழவே இல்லை. ஆட்டோ ஓட்டுநரின் சட்டை காலரை பிடித்து விட்டான் இளங்கோ. டேய், இறங்குடா கீழே. ராங் சைடில் வந்து இடிச்சிட்டு உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கியா? கையெடு. எங்க மோதினேன்? டேய், நான் நடக்கிறதே வேற. வண்டியை விட்டு இறங்கு, உன்னை சும்மா விடக்கூடாது என்றார். சார் விடுங்க, அம்மா மயக்கமா கிடக்காங்க பாருங்க. இளங்கோவுக்கு ஏதோ காதில் விழுந்தால் தானே. நான் ஓரங்கட்டி நின்றுட்டு தான் இருந்தேன். அந்த அம்மா சவாரிக்கு கையை தட்டவுமே கிராஸ் பண்ணிட்டேன். எந்த கையை காட்டினாலும் போயிடுவீங்களோ? தப்புன்னு வாயில வருதா பாரு. போலீஸில் பிடிச்சு கொடுத்துட்டு தான் முதல் வேலை. கூடியிருந்தவர் இளங்கோவை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? முதல்ல பொண்டாட்டியை போய் பாருங்க, இவனை நாங்க பார்த்துக்கிறோம். இளங்கோவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. நானா பைத்தியம்? டேய், தப்ப ஒத்துக்காத வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா. என் பொண்டாட்டிக்கு ஏதாவதுனாச்சும் ஆச்சு, உன்னை வெட்டியே போட்டுருவேன். பொறுக்கி நாயே. ஆட்டோக்காரன் இளங்கோவை அடிக்கவே வந்துவிட்டான். நிலைமை மோசமாகவே அங்கிருந்த சிலர் அவனை மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். அவர்கள் கவலையெல்லாம் இளங்கோவின் மனைவியை பற்றித்தான். தப்புதான் சார், மன்னிச்சிடுங்க. இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். உன் வண்டி நம்பர் என்கிட்ட இருக்கு. தப்பிக்கலான்னு கனவுல கூட நினைச்சிடாதே. திரும்பி வந்த இளங்கோவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மங்கையை காணவில்லை. பைக்கை சுற்றி கூட்டம். எங்கப்பா என் பொண்டாட்டி? ஒரு அம்மா காரில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அம்மாவா? குத்துக்கல்லாட்டம் புருஷன் நான் இருக்கும்போது அவளை தூக்கிட்டு போக யாருக்கு ரைட்ஸு? அந்த துண்டு கடிதத்தில் என்னை மலர் மருத்துவமனையில் சந்திக்கவும் எனது தொலைபேசி எண் என்று மட்டுமே எழுதியிருந்தது. இளங்கோ தன் நண்பன் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததையெல்லாம் சுருக்கி கூறிவிட்டு வண்டியை நேராக எடுத்துக்கொண்டு மலர் மருத்துவமனைக்கு சென்றான். நேராய் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தான். இளங்கோவைப் போல ஒருத்தன் இருப்பானா என்று யோசிப்பவர்கள் அவனுடைய குணாதிசயத்தை பற்றி சிறிதேனும் தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். மங்கையும் இளங்கோவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள்தான். பெற்றோரின் முழு சம்மதம் கிடைக்காவிட்டாலும் 1 வருடத்தில் 2 பக்கத்திலும் எந்தவித மனக்கசப்பும் இல்லை. ஆனால் அவளுக்கு பிரச்சனையே இளங்கோதான். அவனுடைய பலவீனமே அவனது முன்கோபம்தான். எதை பார்த்தாலும் கோபப்பட்டு விடுவான். சிறிது தப்பு என்றாலும் தட்டி கேட்பான். காதலிக்கும் பொழுதே அவள் புரிந்து கொண்டாள், இவனுடன் வாழ்வது அத்தனை எளிதாய் இருக்கப் போவதில்லை என்று. அவர்கள் சந்தித்தது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில்தான். பில்லிங் செக்ஷனில் அவர் பின்னால் நின்று கொண்டிருந்தான் இளங்கோ. அவள் கவுண்டரை நெருங்கும் நேரத்தில் சடார் என்று அவர்களை முந்திக்கொண்டு ஒரு இளைஞன், மேடம், இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான், பில் போட்டு கொடுங்க, சீக்கிரம் போகணும் என்று ஒரு பட்பசையை எடுத்து நீட்டினான். பின்னால் போங்க என்று கவுண்டரில் இருந்த பெண்ணும் சொல்லவில்லை. முன்னால் நின்று கொண்டிருந்த மங்கையும் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் வந்துவிட்டது இளங்கோவுக்கு கோபம். ஏய் மிஸ்டர், நாங்கெல்லாம் என்ன பூப்பறிக்கவா வந்தோமா? ஒழுங்கா வரிசையில் நில்லையா? ஏன், அவங்களே சும்மாதானே இருக்காங்க, உனக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது என்று கேட்டுவிட்டான். அவ்வளவுதான். அவனுடைய சட்டையை காலரை பிடித்து இளங்கோ, என்னடா செய்கிறது தப்பு, இதில் என்னை மிரட்டுவியா? பெரிய சண்டையாயிருக்க வேண்டியது. மங்கைதான் அவனை தடுத்து சமாதானப்படுத்தினாள். வெளியே வந்து அவனுக்காக காத்திருந்தாள். சின்ன விஷயத்த இப்படி பேசுபடுத்திட்டீங்களே, இருந்தாலும் எனக்காக குரல் கொடுத்ததற்கு நன்றி. தாங்க, உங்களை மாதிரி ஆளுங்களோட தான் பிரச்சனையே. அநியாயத்தை தட்டி கேட்கவே தைரியமில்லை. என்னால் அப்படி இருக்க முடியாது. அவர்களுடைய பழக்கம் தொடர்ந்தது. மங்கைக்கு அவனுடைய குணம் ஆரம்பத்தில் பிடித்திருந்தாலும் போக போக பயத்தையும் சலிப்பையும் தந்தது. தினமும் யாருடனாவது சண்டை. எந்த வேலையிலும் 6 மாசத்துக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல் வேலையை விட்டு விடுவான். நல்ல வேலை, மங்கைக்கு நல்ல வேலை இருந்ததால் குடும்பம் குழப்பமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. மங்கை மீதும் அவன் கோபம் எப்போது பாயும் என்றே சொல்ல முடியாது. அவன் உடைத்த ரிமோட்டுகள், மொபைல் தட்டுக்கள் கணக்கே கிடையாது. எத்தனையோ தடவை அவனை விட்டுவிட்டு போக வேண்டும் என்று மங்கைக்கு தோன்றும்.
ஆனால் எது அவளை கட்டி போற்றதென்று அவளுக்கே புரியவில்லை. அவனுடைய நேர்மையாய் இருக்குமோ? அவன் முதலில் அவளுக்காக சண்டை போட்டது மணக்கண் முன் வந்து போகும். அன்றைக்கு அவர்களின் 3வது திருமண ஆண்டு. அவர்கள் திருமண நாளை அஷ்டலட்சுமி கோவிலில் கொண்டாடுவது வழக்கம். இருவரும் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகன் இட்லி கடையில் டிஃபன் சாப்பிடுவார்கள். பீச்சில் காலார நடந்துவிட்டு ஒரு சினிமா பார்த்த பின் இரவு வெளியில் சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். அன்றும் அதுபோல்தான். மங்கைதான் அந்த பேச்சை ஆரம்பித்தாள். அவளது போதாத வேலை, ஏங்க அப்படியே நம்ம அப்பா அம்மாவையும் பார்த்து விட்டு வரலாமா? பார்த்து என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஆசீர்வாதம் வாங்கத்தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதா? என்னம்மா, ஏதாவது விசேஷம் உண்டா? மங்கை, இதை கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. கல்யாணம், உடனே குழந்தை, அப்புறம் காதுகுத்து பள்ளிக்கூடம், வேற நினைப்பே கிடையாதா அவங்களுக்கு? இதில் என்ன தப்பு இருக்கு? அவங்க காலத்துக்குள்ள பேர குழந்தைகளை பார்க்க எந்த பெற்றோருக்கு தான் ஆசை இருக்காது? அதனால்தான் அவர்கள் கேட்கிறார்கள் என்றாள் மங்கை. ஆத்திரத்தில் கையில் இருந்த பைக் சாவியை விட்டெறிந்தான். அது எங்கேயோ போய் விழுந்து விட்டது. நாம எங்கேயும் போக வேண்டாம். நீ வேணா போய் உங்க அப்பா அம்மாவை கிட்ட கொஞ்சிட்டு வா. இது மாதிரி நேரங்களில் மங்கை அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவாள். 10 நிமிடத்தில் அவன் கோபமெல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும். வாயை திறந்தாலோ அதே கதிதான். மங்கை எட்டி பார்த்தாள். அவன் சாவியை தேடிக்கொண்டிருந்தான். மங்கைக்கு சிரிப்பாய் வந்தது. ஏய் மங்கை, கோவிலுக்கு வரையா இல்லையா? உருவென்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கும் கணவனை பார்க்க மங்கைக்கும் பாவமாகத்தான் இருந்தது. இருவரும் கோவிலுக்கு கிளம்பினார்கள். ஒன்றும் பேசாமல் வண்டியின் பின்னால் உட்கார்ந்தாள். அப்படியே இருந்திருக்கலாம். ஏங்க, குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு மன வருத்தம் இருக்குதா? வண்டியோட்டும் போது அவன் மனநிலை தெரிந்தும் இந்த கேள்வியை கேட்டது எவ்வளவு முட்டாள்தனம் என்று உணரும் போது எல்லாமே கையை விட்டு போயிருந்தது. 10 நிமிடத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தான் இளங்கோ. இங்கே மங்கைன்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸு, ரிசப்ஷனிஸ்ட் ஒரு செகண்ட் என்றவள், பேர் எதுவும் இல்லை. ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆன பெண் மேலே 2வது மாடி ICU 4 அட்மிட் என்றாள். ஒரே தாவாக 2வது மாடியில் இருந்தான். ICU முன்னால் இருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்திருந்த பெண் சற்றென்று எழுந்து நின்றாள். அவளுக்கும் ஏறக்குறைய மங்கை வயசுதான் இருக்கும். படு ஸ்மார்ட்டாக இருந்தாள். நேர்த்தியான உடை. நீங்க தீபாவா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் நீங்க அட்மிட் ஆகி இருக்கும் மங்கையின் புருஷன் இளங்கோ. என்ன கேட்காம நீங்க எப்படி அவளை இந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம்? இளங்கோ, நான் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சேன். என்ன எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி உங்களை திட்டுகிறார்களே என்று. அவர் சண்டை போடுறதுல மும்பரமா இருக்காரு, காதிலே வாங்க மாட்டார்னு. இப்போ புரியுது இளங்கோ. இந்த வினாடி கூட சாதாரணமா யாருமே கேட்குற கேள்வி, என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கா? இந்த கேள்வி உங்க வாயிலிருந்து வரும்னு நான் எதிர்பார்த்தேன். சாரி இளங்கோ, ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு நீங்க நடந்துக்கிற விதம். இளங்கோவுக்கு அப்போதுதான் உரைத்தது. மேடம், மங்கை, என் மங்கைக்கு என்ன ஆச்சு? குமுறி குமுறி அழத் தொடங்கி விட்டான். இளங்கோ, பயப்படாதீங்க, மூளைக்குள்ள அடிபட்டு ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை சரியான சமயத்தில் வந்ததால் உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை. சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இளங்கோ மௌனமாய் அவளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தீபா அவளுடைய கையை பிடித்து கொண்டாள். இளங்கோ, நான் உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் உங்களை மாதிரி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிற ஆள் இல்லை. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க என்னை ரொம்ப நாள் முன்னாலேயே தயார் பண்ணிட்டேன். அதுவுமே வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவ பாடம்தான். ஒரு மறக்க முடியாத கசப்பான அனுபவம் எனக்கு கற்றுத்தந்த பாடமே சரியாக முடிவெடுக்க வைக்கிறது. அதற்குள் கதவை திறந்து கொண்டு டாக்டர் ஒருவர் வெளியில் வந்தார். எஸ் தீபா, பேஷண்ட்டோட உறவினர் யாராவது வந்திருக்காங்களா? டாக்டர், அவங்க புருஷனே வந்திருக்காரு. 2 பேரும் தயவு செய்து என்னுடைய அறைக்கு வாங்க. வாங்க இளங்கோ, வாங்க உட்காருங்க. மிஸ் தீபா, நீங்களும் தான். சரியான நேரத்தில் உங்கள் மனைவியை இங்கே கொண்டு வரலைனா இப்போ அவங்களை நீங்கள் இழந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் மிஸ்டர் இளங்கோ. எஸ் இளங்கோ, பேஷண்ட் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. மங்கை. மங்கை. மிஸ்டர் இளங்கோ, அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு. இவங்க உங்கள் மனைவியை சரியான நேரத்தில் இங்கே கொண்டு வரலைனா அவங்களுக்கு என்ன வேணால் ஆயிருக்கலாம். அந்த சரியான நேரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கோல்டன் அவர்.
அடிபட்ட முதல் 1 மணி நேரம் பொன்னை போல மதிப்பு மிக்கது. அதற்குள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும். அதை செய்ய முடிந்தால் டாக்டருக்கும் அடிபட்டவருக்கும் அதைவிட பெரிய உதவி எதுவுமே இல்லை. தீபா அதைத்தான் செஞ்சிருக்காங்க. உங்க மனைவி மட்டுமில்லை இளங்கோ, இவங்க காப்பாத்தி இருக்கும் ஆட்கள் 20க்கும் மேல. இவங்க அணிந்திருக்கும் அடையாள அட்டையை பார்த்தீங்களா என்று கேட்டார் டாக்டர். இளங்கோ அப்போதுதான் கவனித்தான். தூங்கா விளக்கு என்று எழுதியிருந்தது. மிஸ் தீபா, நீங்களே அதை பற்றி அவர்கிட்ட சொல்லுங்களேன். எனக்கு 10 நிமிஷம் வேலை இருக்கு. ஆஸ்பத்திரியின் சீஃப் நியூரோசர்ஜன் டாக்டர் ஜேம்ஸ் எழுந்து வெளியே போனார். தீபா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு என் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கு. நீங்கள் செய்த இந்த உதவி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. இளங்கோ, நிறைய பேர் இதோட முக்கியத்துவம் தெரியாமல் தான் இப்படி கவனக்குறைவாய் இருக்கோம்னு எனக்கு தோணுது. தூங்கா விளக்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? அணையும் நிலையில இருக்கிற ஒரு ஜீவனை, ஒரு உயிரை பிடித்து வைத்துக் கொள்ளும் சக்தி அதற்குண்டு. தூங்காமல் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அமைப்பு திடீரென்று ஏதோ ஒரு நாள் உருவானதில்லை. இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அதுவும் சோக கதை. என் கதை கேட்க உங்களுக்கு பொறுமை இருந்தால் சொல்ல நான் தயார். தயவு செய்து சொல்லுங்க தீபா என்றான். இந்த விஷயம் நடந்து 10 வருஷம் இருக்கும். முதல் நாள் நல்ல மழை. தெருவில் இன்னும் நீரா. அன்னைக்கு என்னோட பிகாம் கடைசி பரீட்சை. அப்பா வீட்டுக்கு போகிற வழியில் கோவிலுக்கு போகலாம்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பினோம். பைக்கில் மருதீஸ்வரர் கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். பின்னாடி வந்த கார் வேகமாக வந்ததில் ஒதுங்க முடியாமல் எங்கள் வண்டியை இடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தது. அப்பா அப்படியே தடுமாறி மீடியனில் மோதி கீழே விழுந்ததில் கல் தலையில் அடிபட்டு ரத்தமாக கொட்டுச்சு. ஹெல்மெட் வேற போடலை. என்னால் எந்திரிக்கவே முடியல. காலை அசைக்க முடியலை. கத்தி கத்தி கூப்பிட்டும் ஒருத்தர் கூட நிற்கல. கண் முன்னாடி அப்பா துடித்தது. அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாமே என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆசை கனவை எல்லாம் நான் குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு அப்பாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேர்ந்தேன். இப்பொழுது ஜோனல் மேனேஜராக இருக்கேன். கண்ணு முன்னாடி அந்த காட்சி அன்னைக்கே தூங்கா விளக்கின் விதை மனசுல விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விருட்சமாய் நிற்கிது. அப்பொழுது ஒரு நர்ஸ் உள்ளே வந்தாள். டாக்டர், உங்களை ஐசியூவுக்கு வர சொன்னாங்க. உங்கள் மனைவிக்கு லேசா நினைவு திரும்பி இருக்குது. ஐசியூ வாசலில் இளங்கோவும் தீபாவும் காத்திருந்தார்கள். வெளியில் வந்த டாக்டர், இளங்கோ, உங்கள் மனைவி கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இன்னும் முழுசா மயக்கம் தெரியல. தொந்தரவு பண்ணாம 5 நிமிஷத்துக்குள்ள பார்த்துட்டு போங்க. தீபா, நீங்களும் தாராளமா உள்ளே போகலாம். குழாய்களுக்கு நடுவே தெரிந்த மங்கையின் முகம் அவன் இதயத்தை பிசைந்தது. இளங்கோ. மங்கையின் வாய் முணுமுணுத்தது. குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவளுடைய மொத்த உடம்பும் ஒரு வினாடி அதிர்ந்தது. மங்கை, சாரிடா. அவளுடைய உதட்டில் ஒரு புன்முறுவல். 10 நிமிடம் ஒன்றும் பேசாமல் அவள் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். சார், இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அநேகமாய் மயக்கம் முழுவதுமாக தெளிஞ்சுவிடும். தீபாவும் இளங்கோவும் வெளியில் வந்தார்கள். மறுபடியும் தீபாவின் கைகளை பிடித்து கொண்டு கண் கலங்கினான் இளங்கோ, மங்கை முழுசா உங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுவாங்க. மற்றதெல்லாம் மறந்துடுங்க. நான் உடனடியாக கிளம்பணும். அம்மாவும் தம்பியும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு போகிறேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். தினமும் தான் பார்க்க போகிறோமே. ஒன்று மட்டும் சொல்லணும்னு தோணுது. கோபம் என்பது எல்லா மனுஷனுக்கும் வரணும். இல்லைனா சொரணையே இல்லைன்னு அர்த்தமாகிவிடும். ஆனானப்பட்ட எல்லாம் துறந்த முனிவர்களுக்கே கோபம் வந்ததா புராணங்கள் சொல்லுகிறது. துர்வாசர் கோபம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே. ஆனால் அடிக்கடி காரணமில்லாமல் வர கோபத்துக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும். யார் வேணாலும் கோபப்பட உரிமை இருக்கு. அது ரொம்ப சுலபம். ஆனால் சரியான நபரிடம் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துக்காக சரியான முறையில் கோபம் கொள்வது என்பது அது மிகவும் கடினமானது. இதை நான் சொல்லவில்லை. பிரபல கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறிய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள். நம்ம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய அரிய தத்துவம். லெட்ஸ் ட்ரை இளங்கோ. தீபா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னையும் உங்கள் அமைப்பில் சேர்த்துக்குவீங்களா? எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியலையே. என்ன இளங்கோ இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை விட பொருத்தமானவர் யார் இருக்க முடியும்? ஆனால் மங்கையும் சேர்ந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன்.
முதல்ல அவங்களை கவனியுங்க, மற்றது எல்லாம் அதுக்கப்புறம் தான். சரி, நாளைக்கு பார்ப்போம். மங்கைக்கு 1 மாதத்தில் குணமாகிவிட்டது. 1 மாதம் கழித்து அந்த அமைப்பில் கணவனும் மனைவியும் சேர்ந்து கொண்டார்கள். இப்பொழுதெல்லாம் இளங்கோ முன்கோபம் அதிகம் படுவதில்லை. என்னதான் நாம கோபக்காரர்களாக இருந்தாலும் சரியான நேரத்தில் கோபப்பட்டு விட வேண்டும். அதற்காக அதிகமாகவும் தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டால் வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிடும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.